யாழ்குடாவை கைப்பற்றுவதற்காகவென்று இந்திய படையினர் மேற்கொண்ட ஆபரேஷன் பவான் ராணுவ நடவடிக்கை 45 நாட்கள் வரை தொடர்ந்தது. பலாலி, காங்கேசன்துறை, பண்டத்தரிப்பு, யாழ்கோட்டை போன்ற இடங்களில் இருந்தும் விமான தரையிறக்கம், கடல் மூலமான தரையிறக்கம் என்று பல முனைகளில் இருந்தும் யாழ்குடாவை கைப்பற்ற வந்த நடவடிக்கை மிகவும் மூர்க்கமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 4 நாட்களில் நிறைவு பெற்றுவிடும் என்று எதிர்பார்த்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடவடிக்கை புலிகளின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக 45 நாட்கள் வரை நீடித்தது. இலங்கையின் வரலாற்றிலேயே இடம்பெற்றிராதவாறு 35 நாட்கள் தொடர்ச்சியாக ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துவிட்டு அவலங்களை ஏற்படுத்திய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 35 நாட்களும் மக்கள் வெளியே நடமாடுவதற்கு இந்திய படையினர் அனுமதிக்கவில்லை. தமது வீடுகளை விட்டு வெளியே வந்த அனைத்து பொதுமக்களும் போராளிகளாகவே இந்திய படையினரின் கண்களுக்கு தென்பட்டார்கள். அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, மூதாட்டியாக, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே வருகின்றவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்களே என்ற எண்ணத்தில் தான் இந்திய படையினர் அந்த காலகட்டத்தில் செயற்பட்டார்கள். கண்களில் பட்டவர்களையெல்லாம் அவர்கள் சுட்டு தள்ளிக் கொண்டிருந்தார்கள். வார்த்தைகளினால் சொல்ல முடியாத பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அந்த நேரத்தில் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்தன. இந்திய படை ஒரு ஆக்கிரமிப்பு படை என்பதை முதலாக தமிழ் மக்களுக்கு நிரூபித்திருந்த சந்தர்ப்பம் அது. சொந்த நாட்டிலேயே தமிழ் மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள். இந்திய படையினருக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படியான ஒரு மனநிலையை இந்திய படையினரிடம் ஏற்படுத்தி இருந்தாலும் வெளியில் நடமாடுகின்றவர்கள் சட்டத்தை மீறியவர்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் இந்திய படையினரது மனங்களில் விதைக்கப்பட்டிருந்தது. வெளியில் நடமாடுகின்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றே இந்திய படையினர் நினைத்தார்கள். அவ்வாறு வெளியில் நடமாடுகின்றவர்களை கொலை செய்யலாம் என்கின்ற உத்தரவும் மேலதிகாரிகளினால் சாதாரண இந்திய படையினருக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியான 35 நாள் ஊரடங்கு சட்டத்தை அப்பாவி பொதுமக்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்வது என்றோ, அவர்கள் உணவிற்கு எங்கே போவார்கள் என்றோ, வருத்தம்பாத ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வது என்றோ இந்திய படையினர் துஞ்சரச் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்கும் நிலையிலும் அவர்கள் விடப்படவில்லை. உத்தரவுகளை கண்களை மூடிக்கொண்டு கடைபிடிக்கும் வகையில்தான் இந்திய படையினர் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்திய படையினரின் பயிற்சிகளின் போது மேலதிகாரிகளின் உத்தரவுகளை எந்திரத்தனமாக பின்பற்றும் பயிற்சிகளையே இந்திய படையினர் அடிப்படையில் பெற்றிருந்தார்கள். நான் இந்தியாவில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த போது நான் தங்கியிருந்த வீட்டின் முன்பாக இந்திய ராணுவத்தின் ஒரு பயிற்சி மையம் இருந்தது. இந்திய படையினர் இலங்கைக்கு வருவதற்கு முந்தைய காலம் அது. கடைசியில் இந்திய படையினரே இலங்கைக்கு வந்து ஈழத்தை மீட்டுத் தருவார்கள் என்று இன்னை போல அநேகமான ஈழத்தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருந்த காலம் அது. அதனால் இந்திய படையினர் அந்த பயிற்சி மையத்தில் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள், அவர்களது சிரிப்புகள், அவர்களது விளையாட்டுகள் அனைத்துமே எங்களுக்கு புலகாங்கிதத்தை ஏற்படுத்துகின்றவைகளாகவே இருந்தன. அங்கு இடம்பெறுகின்ற பயிற்சி நடவடிக்கைகளை நானும் என்னுடன் தங்கியிருந்த மாணவர்கள் சிலரும் ஆவலுடன் அவதானித்து வருவது வழக்கம். பயிற்சியில் ஈடுபடுகின்ற இந்திய ராணுவத்தினர் ஒரு நிலத்தை பண்படுத்தி அழகான பூக்கன்றுகளை நட்டு சிறிது காலம் பராமரிப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த பூக்கன்றுகளை முற்றாக அகற்றிவிட்டு அந்த இடத்தை இறுக்கமாக்கி தாரூற்றி ஒரு தளமாக மாற்றுவார்கள். 2-3 நாட்களின் பின்னர் மறுபடியும் அந்த தளத்தை உடைத்து பதப்படுத்தி மீண்டும் பூக்கன்றுகளை நடுவார்கள். இவ்வாறு மாறி மாறி ஒரே இடத்தை வெவ்வேறு நிலைகளுக்கு கொண்டு செல்வார்கள். அதுவும் ஒரே குழுவினரே இந்த காரியங்களை திரும்ப திரும்ப தொடர்ந்து மேற்கொள்வார்கள். இது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருவதாகவே இருக்கும். தாரிலும் சீமந்திலும் தளம் அமைப்பதானால் பின்னர் எதற்காக பூக்கன்றுகளை நட வேண்டும்? பூக்கன்றுகளை நடுவதானால் இதற்காக தரையை கெட்டியாக்க வேண்டும். இது போன்ற பல கேள்விகள் எங்களிடையே உலா வந்த வண்ணமே இருக்கும்.
இந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் சந்தர்ப்பமும் எங்களுக்கு ஒரு நாள் கிடைத்தது. இந்திய படை வீரர்களை பயிற்றுவிக்கும் அந்த அதிகாரியுடன் கதைக்கும் சந்தர்ப்பம் திடீரென்று எங்களுக்கு ஒரு நாள் கிடைத்த போது அந்த பயிற்சி பற்றிய எங்களுடைய ஆச்சரியங்களை வெளிப்படுத்தி இருந்ததுடன் ஏன் அப்படி நடக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு பதிலளித்த அந்த அதிகாரி, இது ஒரு முக்கியமான ராணுவ பயிற்சி முறை. ராணுவ வீரர்கள் விளைவுகள் பற்றி எதுவுமே யோசிக்க கூடாது. அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆர்டர்களை, அதாவது கட்டளைகளை மட்டுமே கடைப்பிடிக்கின்ற நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்வதற்கான பயிற்சியே அது. ராணுவ வீரர்கள் தமது மேலதிகாரிகளினால் வழங்கப்படுகின்ற எந்த ஒரு கட்டளைக்கும் இதற்குமே யோசிக்காது கீழ்ப்படுகின்ற ஒரு கட்டுப்பாட்டை பயிற்றுவிப்பதற்காகவே இதுபோன்ற பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்திய ராணுவத்தினர் அவர்களது சப்பாத்துக்களின் அடிப்பாகங்களை கூட பாலிஷ் செய்து மினுக்கி வைக்க வேண்டும். இது கட்டளை. அப்படி பாலிஷ் செய்யப்பட்ட சப்பாத்துக்களை அணிந்து ஒரு அடி வைத்தாலே அதன் அடிப்பாகத்தில் பூசப்பட்டிருக்கின்ற பாலிஷ் முற்றாக அழிந்துவிடும். ஆனால் அது பற்றி அந்த ராணுவ வீரன் சிந்திக்க கூடாது, கேள்வி எழுப்பக்கூடாது, கேள்வி எழுப்பவும் முடியாது. கட்டளைகள் எப்படியானதாக இருந்தாலும், அதன் விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். இதற்காகத்தான் ஒரு ராணுவ வீரன் பயிற்றப்படுகின்றான். கமாண்டை கேரி அவுட் பண்ண வேண்டும். இவ்வாறு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பயிற்சி முறைகளுக்கு அந்த உயரதிகாரி விளக்கமளித்தார். இந்திய சீன யுத்தத்தின் போது மேலிடத்தில் இருந்து சண்டை செய்ய வேண்டாம் என்று கிடைக்கப் பெற்ற ஒரு தவறான உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நூற்றுக்கணக்கான இந்திய படை வீரர்கள் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொண்ட நிகழ்வையும் அவர் சுட்டி காண்பித்தார். ஆக சாதாரண இந்திய படை வீரர்கள் தமக்கு கிடைக்கும் கட்டளைகளின் அடிப்படையிலேயே எந்த காரியங்களையும் செய்யும் ஒரு தரப்பினர் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்படியானால் 35 நாள் ஊரடங்கு சட்ட காலத்தில் கண்களில் பட்ட பொதுமக்களை எல்லாம் சுட்டு தள்ளும்படியான நடவடிக்கையும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உத்தரவுகளுக்கு அமையவே நடைபெற்றிருக்கின்றன என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈழமண்ணில் இந்திய படையினர் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாக நெறிப்படுத்திக் கொண்டிருந்தவர் என்கின்ற வகையில் இந்தியாவின் பிரதமர் காரம் சென்ற ராஜீவ்காந்தி அவர்களே ஈழத்தமிழர்கள் மீது இந்திய ஜவான்கள் மேற்கொண்ட அனைத்து கொலைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இந்திய அமைதிகாக்கும் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் அரசியல் ரீதியாக கிடைக்கப்பெற்ற உத்தரவுகளுக்கு அமையவே மேற்கொள்ளப்பட்டதாக லெப்டினன்ட் ஜெனரல் திபீந்தர் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்திய படைகளின் நடவடிக்கைகள் அனைத்தையும் எந்தெந்த அரசியல்வாதிகள் மூலமாக ராஜீவ்காந்தி நெறிப்படுத்தினார் என்று திபீந்தர் சிங் வெளியிட்டிருந்த குறிப்புகளை அடுத்த அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, புலிகளின் தலைவர் பிரபாகரனை பேச்சுவார்த்தைக்கு என்று பலாலிக்கு அழைத்து அங்கு வைத்து அவரை சுட்டுக் கொல்லும்படி ராஜீவ்காந்தி பிறப்பித்திருந்த உத்தரவு பற்றியும் கூட நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதுவும் இந்திய ராணுவத்தினருக்கும் புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பமாவதற்கு 25 நாட்களுக்கு முன்னர் பிரபாகரனை சுட்டுக் கொல்லும்படி ராஜீவ்காந்தி 2 தடவைகள் தமக்கு உத்தரவு பிறப்பித்திருந்ததாக இலங்கை வந்த இந்திய ராணுவத்திற்கு தலைமை தாங்கி வந்த மேஜர் ஜெனரல் ஹர்கிரத் சிங் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார். தமிழ் ஊடகங்கள் பேசத் தயங்குகின்ற முக்கியமான பல உண்மைகளை சுமந்து வருகின்றது அவலங்களின் அத்தியாயங்களின் அடுத்த நிகழ்ச்சி.